டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டுடைய கான்செப்ட்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுனால ஆல்ரெடி நமக்கு பரிச்சயமான ஒரு ப்ராப்பர்ட்டி மார்க்கெட்டை பேஸ் பண்ணி இதை வந்து நம்ம படிக்க போறோம். ஸோ ப்ராப்பர்ட்டி மார்க்கெட்ல பேசிக்கா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு செல்லர் ஒரு வீடு வாங்க போறீங்க அப்படின்னா அதோடைய ஓனரை போய் நீங்க கான்டாக்ட் பண்றீங்க, பண்ணி ஒரு பிரைஸை நெகோஷியேட் பண்றீங்க, பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம். அந்த அக்ரிமெண்ட்ல என்ன பிரைஸ், எவ்வளவு அட்வான்ஸ் நான் கொடுத்துருக்கேன், ரிமைனிங் அமௌண்ட்டை எப்போ கொடுப்பேன், வாட் இஸ் த டைம் டியூரேஷன், அந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட் நீங்க போடுறீங்க. இந்த அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் நீங்க சொன்ன டைம்ல, அதாவது 3 months டைம் கேட்டிருக்கீங்களா, 6 months ஒரு டைம் கேட்டிருந்தீங்கன்னா அந்த டைமுக்குள்ள ரிமைனிங் அமௌண்ட்டை கொடுத்துட்டு ப்ராப்பர்ட்டியை நீங்க உங்க பேர்ல நீங்க எழுதி வாங்கிக்கிறீங்க. இது வந்து ஜெனரல் பிராக்டிஸ், ப்ராப்பர்ட்டி மார்க்கெட்ல நடக்கிற ஒரு ஜெனரல் பிராக்டிஸ். அப்ப இதே மாதிரி தான் நம்மளுடைய டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டும். அப்ப ப்ராப்பர்ட்டி மார்க்கெட்ல என்ன பேஸ், என்ன பேஸ்னா எதை நீங்க வாங்க போறீங்க, எதை நீங்க விற்க போறீங்க அப்படின்னு கேட்டா, பிளாட் அல்லது பிளாட்டா இருக்கலாம் அல்லது இண்டிவிஜுவல் ஹவுஸா இருக்கலாம். அப்ப அதுதான் வந்து பேஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். டெரிவேட்டிவ்ஸ்ல அதுக்குன்னு ஒரு டெக்னிக்கல் நேம் கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். இந்த டெக்னிக்கல் நேம் என்ன அப்படின்னா அண்டர்லையிங். அப்ப டெரிவேட்டிவ்ஸ்ல அண்டர்லையிங்கா என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னா, ஸ்டாக்ஸ் இருக்கலாம், ஸ்டாக்ஸ்னா கம்பெனிஸ், ஷேர்ஸ், பாண்ட் இருக்கலாம், கவர்மெண்ட் பாண்ட், டெட்னு சொல்லுவோம், ஃபாரெக்ஸ் ரேட் இருக்கலாம், $1 is equal to 65 rupees அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ஃபாரெக்ஸ் ரேட். இந்த ஃபாரெக்ஸ் ரேட் இருக்கலாம், கமாடிட்டிஸ் இருக்கலாம், கோல்டு, சில்வர். அப்ப இதெல்லாம் வந்து அண்டர்லையிங்கா இருக்கலாம். ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ், ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஷேர்ஸ் பத்தி மட்டும். அப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல ஸ்டாக்கை பத்தி பேஸ் பண்ணி இருக்கிற டெரிவேட்டிவ். அப்ப இதுல அண்டர்லையிங் என்னவா இருக்கலாம்னா ஸ்டாக் இருக்கலாம் அல்லது இண்டெக்ஸா இருக்கலாம். பாண்டுக்கு அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட் டெரிவேட்டிவ்னு சொல்லுவோம். பாண்டா இருந்ததுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் டெரிவேட்டிவ், ஃபாரெக்ஸா இருந்ததுன்னா கரன்சி டெரிவேட்டிவ்னு சொல்லுவோம், கமாடிட்டியா இருந்ததுன்னா கமாடிட்டி டெரிவேட்டிவ் அப்படின்னு தனியா இருக்கு. ப்ராப்பர்ட்டி மார்க்கெட்ல வந்து நீங்க அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒன்று நம்ம போடுறோம். அக்ரிமெண்ட்ல பையரும் செல்லர் ரெண்டு பேருமே வந்து சைன் பண்றாங்க. அந்த அக்ரிமெண்ட்ல எல்லா டீடைல்ஸும் இருக்கும். இங்க அந்த அக்ரிமெண்ட்டை தான் வந்து இந்த டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்ல ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் அல்லது ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ப்ராப்பர்ட்டி மார்க்கெட்ல ஒரு அக்ரிமெண்ட் போடுறது தான், அதுக்கு ஈக்குவலண்ட் தான் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்ல ஃபியூச்சர்ஸ் ஆர் ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட். அடுத்த பாயிண்ட், அந்த அக்ரிமெண்ட்ல வந்து the buyer and the seller ரெண்டு பேருமே வந்து சைன் பண்றாங்க ப்ராப்பர்ட்டி மார்க்கெட்ல. இங்க வந்து அதே மாதிரி சைன் பண்றாங்களா? நம்ம டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்ல நீங்க ஏதாவது சைன் பண்றீங்களா, ஏதாவது அக்ரிமெண்ட் ஸ்டாம்ப்டு பேப்பர்ல நீங்க சைன் பண்றீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, நாம எதுவுமே சைன் பண்றது கிடையாது. ஏன் எதுவுமே சைன் பண்றது கிடையாது அப்படின்னா, நாம ஆல்ரெடி வந்து நம்மளுடைய புரோக்கர்கிட்ட வந்து POA அப்படின்ற ஒரு ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம். இந்த POA அப்படின்னா பவர் ஆஃப் அட்டர்னி. ஸோ அந்த பவர் ஆஃப் அட்டர்னி அப்படின்ற ஃபார்ம் மூலமா நீங்க உங்க புரோக்கருக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கீங்கன்னா, எனக்கு பதிலாக நீ வந்து எல்லா ஸ்டாம்ப் பேப்பர் எல்லா கான்ட்ராக்ட்ஸ்லையும் நீ வந்து கையெழுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு நீங்க பவர் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு பேர் தான் அந்த POA. ஸோ நீங்க ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் உள்ள போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு பதிலாக உங்களுடைய புரோக்கர் வந்து அந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணிடுவார். ஸோ நான் எதுவும் சைன் பண்ணல, நான் எதுவும் கான்ட்ராக்ட் உள்ள போகல அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. டெரிவேட்டிவ்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பதிலாக உங்களுடைய புரோக்கர் வந்து அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிடுறாரு. ஸோ POA, the broker will sign it for you. அட்வான்ஸ் அமௌண்ட், அக்ரிமெண்ட் நீங்க போட்டதுக்கு அப்புறம் ப்ராப்பர்ட்டி மார்க்கெட்ல ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் நம்ம கொடுப்போம். ஒரு 10% இருக்கட்டும் இல்லை 20% இருக்கட்டும், ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது இருக்கும். இங்க டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்லையும் அதே மாதிரி ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் நம்ம கொடுப்போம். இப்போ அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் நேம் கொடுக்குறோம், என்னன்னா இனிஷியல் மார்ஜின். ஃபியூச்சர்ஸை வாங்க போறீங்க அப்படின்னா அதுக்கு பேரு இனிஷியல் மார்ஜின். ஆப்ஷன்ஸை வாங்க போறீங்க அப்படின்னா அதுக்கு பேரு பிரீமியம் மார்ஜின். ஸோ இது ரெண்டும் வந்து டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டுக்கு உண்டான டெக்னிக்கல் வேர்ட்ஸ். அடுத்தது டைம் பீரியட். ப்ராப்பர்ட்டி மார்க்கெட்ல டைம் பீரியட் வந்து வேரி ஆகும். ப்ராப்பர்ட்டி டு ப்ராப்பர்ட்டி, பையர் டு செல்லர், இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு இந்த கஸ்டமைஸ்டு கான்ட்ராக்ட்ங்கிறதுனால வேரி ஆகும். என்னென்ன இருக்கலாம், 3 months இருக்கலாம், 6 months இருக்கலாம், 1 year இருக்கலாம். பட் இங்கே டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்ல ஸ்டாண்டர்டா
இதுதான் டியூரேஷன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த டியூரேஷன் என்னன்னா 1 மந்த்தா இருக்கலாம், 2 மந்த்தா இருக்கலாம், 3 மந்த்தா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ்டா இருக்கு. எப்போ முடியும் அப்படிங்கிறத எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு ஃபிக்ஸ் பண்றாங்க. இப்போ இங்கே எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிறது லாஸ்ட் Thursday ஆஃப் எவ்ரி மந்த். டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்ல இட் இஸ் லாஸ்ட் Thursday. ஒவ்வொரு மாசத்துலையும் கடைசி Thursday என்ன அப்படின்னு பார்த்து அந்த டேட்டா எண்ட் டேட்டா எக்ஸ்பைரி டேட்டா ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்க கரண்ட் மந்த் சே இப்போ டிசம்பர் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா டிசம்பர்ல லாஸ்ட் Thursday அன்னைக்கு அந்த கான்ட்ராக்ட் டிசம்பர் கான்ட்ராக்ட்ங்கிறது முடிஞ்சு போயிடும். ஃப்ரைடே நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் Thursday முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஃப்ரைடே வந்ததுன்னா டிசம்பர் கான்ட்ராக்ட் வந்து வேலிடா இருக்காது. அப்ப அதுக்குள்ள உங்களுடைய கான்ட்ராக்டுடைய வேலையை நீங்க முடிச்சுக்கணும் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்ல. ஸோ இந்த மாதிரி வந்து 1 மந்த் கான்ட்ராக்ட், 2 மந்த் கான்ட்ராக்ட், 3 மந்த் கான்ட்ராக்ட் அப்படின்னு 3 இருக்கு டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்ல. ப்ராப்பர்ட்டி மார்க்கெட்ல ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணி ஆகும். ஃபுல் செட்டில்மெண்ட் அப்படின்னா நீங்க 3 மாசத்துல நான் 5 லட்ச ரூபா கொடுத்துட்றேன், கொடுத்துட்டு ப்ராப்பர்ட்டி என் பேர்ல நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த ஃபுல் அமௌண்ட்டை நீங்க கொடுத்தா ஆகும். கொடுத்து தான் ப்ராப்பர்ட்டியை உங்க பேர்ல நீங்க மாத்தி எழுத போறீங்க. இதுதான் வந்து ஒரு யூஸ்வலா நடக்கிற ஒரு விஷயம் ப்ராப்பர்ட்டி மார்க்கெட்ல. டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்ல நீங்க வந்து ஃபுல் அமௌண்ட் கொடுத்து நீங்க ஷேர்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு பேரு ஒரு டெக்னிக்கல் நேம் என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு டெக்னிக்கல் நேம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு டெக்னிக்கல் நேம் சொல்றோம். ஸோ பேஸ்ன்றதுக்கு அண்டர்லைங் நீங்க சொன்னோம், இந்த கான்ட்ராக்ட் முடியறதுக்கு எக்ஸ்பைரி டேட்னு சொன்னோம், அட்வான்ஸ் அமௌண்ட்டுக்கு இனிஷியல் மார்ஜின் சொல்றோம். அதே மாதிரி இங்கே வந்து ஃபுல் அமௌண்ட் கொடுத்து அந்த ஷேர்ஸ் எல்லாம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் எக்ஸசைஸ் அப்படின்னு பேர். ஸோ இதான் வந்து கம்பேரிசன் பிட்வீன் ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் ரெண்டுக்கும் உண்டான ஒரு கம்பேரிசன் இது.